பேரானந்தம். கடைசி காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ் பற்றி சொல்லியிருந்தேன், சக்கராஸ் பற்றியும் எல்லாமே சொல்லியிருந்தேன். என்னென்ன சக்கரங்கள், 7 சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற சக்கரம், அதுக்கு மேலே இருக்கிற சக்கரம் மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூர சக்கரத்தை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இந்த மணிப்பூரக சக்கரம் அப்படின்றது நாவல் சக்கரா, அதாவது தொப்புள் பகுதியில் இருக்கிற ஒரு சக்கரம் தான் இந்த மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரம் எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தும் பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்கள், அடிநல் சுரப்பிகள், ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துது. சிறுகுடல், பெருங்குடல், இந்த மண்ணீரல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரக சக்கரத்தோட கண்ட்ரோல்ல தான் ஃபுல்லா வந்து எல்லாமே இருக்கு. இந்த மணிப்பூரக சக்கரங்கள் வந்து சரியா செயல்பட்டதுன்னா இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீரா இயங்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து கிளென்ஸ் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ண மூலியமா இந்த உடல் உறுப்புகளை நல்லாவே பாதுகாக்கலாம். சரி, இந்த உடல் உறுப்புகள் இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டா இந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். இதனால நம்மளுக்கு என்னென்னலாம் நோய்கள் வரும் அப்படின்றத இப்ப பார்ப்போம். இதனால என்ன நோய் வரும்னு சொன்னா சிறுநீரக பிரச்சனை வரும், கிட்னியில ப்ராப்ளம் வர்றது, அப்புறம் வந்து உயிராற்றல் வந்து குறைவாகும். அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பிபி, அதாவது அதிக ரத்த அழுத்தம் நம்மளுக்கு வரும். முதுகு பிரச்சனைகள், அதாவது முதுகு ஸ்பைன் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இதனால வரும். அப்புறம் வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ், இதனால வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரசவத்தில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் லேடிஸுக்கு. இந்த மணிப்பூர சக்கரம் பாதிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ சிக்கல்கள் நிறைய வரும். குடல்வால் நோய், அது அப்பெண்டிக்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த குடல்வால் நோய் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குன்மம் நோய்னு சொல்லும்போது இன்டெஸ்டின் ப்ராப்ளம், அதாவது குடல் சார்ந்த நோய்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல், சிறுகுடல், எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது எல்லாமே மணிப்பூரக சக்கரம் சரியில்லைன்னா இந்த நோய்கள் எல்லாமே கண்டிப்பா வரும். உடல் பலவீனமா இருக்கும். ரத்த சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஹெச்பி ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணிப்பூர சக்கரம் சரியா செயல்படலைன்னா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். இதோட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர சக்கரம் எல்லோ கலர், மஞ்சள் கலர், புரியுதுங்களா? இதுக்கான கிரக அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், அதாவது வேலைன்னு சொல்ற குரு பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கிரக அதிபதி. இந்த கிரக அதிபதிக்கு எல்லாம் வந்து ஒரு தெய்வ அதிபதிகள் இருக்காங்க. அந்த தெய்வ அதிபதி யாரு? இந்த கிரகத்துக்கான தெய்வ அதிபதி யாருன்னா திருமால், அதாவது மகாவிஷ்ணு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்துக்கான தெய்வ அதிபதி மகாவிஷ்ணு. அதனால இந்த சக்கரங்களை சீரா நீங்க இயக்கி செயல்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மணிப்பூர சக்கரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நிறைய நன்மைகளை உங்களால் வந்து கிடைக்கும். வணக்கம். பேரொழியே பேரானந்தம்.